சீரற்ற காலநிலையால் யாழ் மாவட்டத்தில் மக்கள் பெரும் பாதிப்பு. பின்தங்கியுள்ள பிரதேசங்களை கல்வியால் தான் அபிவிருத்தி செய்ய முடியும் என்கின்றார் வடக்கு மாகாண ஆளுநர். சிறுவர்களிடையே கண் தொடர்பான குறைபாடுகள் அதிகரிப்பு. தமிழர் பகுதியிலிருந்து வெளியேறும் இராணுவங்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீண்டும் கைது. யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 1900 குடும்பங்களை சேர்ந்த 7010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 27 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன எனவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 573 குடும்பங்களை சேர்ந்த 2335 பேரும், யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் 470 குடும்பங்களை சேர்ந்த 1520 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 265 குடும்பங்களை சேர்ந்த 928 பேரும், ஊர்காவற்துறை பிரதேச செயலக பிரிவில் 215 குடும்பங்களை சேர்ந்த 900 பேரும், சாவக்கச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 171 குடும்பங்களை சேர்ந்த 599 பேரும், காரைநகர் பிரதேச செயலக பிரிவில் 508 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 21 குடும்பங்களை சேர்ந்த 64 பேரும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 19 குடும்பங்களை சேர்ந்த 73 பேரும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 16 குடும்பங்களை சேர்ந்த 47 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 10 குடும்பங்களை சேர்ந்த 35 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் அறிக்கையிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் பின்தங்கியுள்ள பிரதேசங்களை கல்வியில் தான் அபிவிருத்தி செய்ய முடியும். அதை கவனத்தில் எடுத்து அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும். எந்த ஒரு விடயத்திலும் கண்காணிப்பும் தொடர் நடவடிக்கையும் இருந்தால் மாத்திரமே அதில் வெற்றி சாத்தியம். அதை புரிந்து கொண்டு அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். பாடசாலையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் மாணவர்களிடமோ ஆசிரியர்களிடமோ எந்த ஒரு கட்டணமும் அறவிடக்கூடாது. அரசின் சுற்றறிக்கையும் அதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அறவீடுகள் நடக்காமல் இருப்பதை கல்வி அமைச்சின் செயலாளர் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாடசாலைகளுக்கு நேரடியாக வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் அவற்றில் பல இடங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இது ஊழல் மோசடிக்கு வழிவகுக்கின்றது. இதனை கண்காணிப்பதற்கு இறுக்கமான பொறிமுறை உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் பலர் கல்வி அலுவலகங்களுக்கு சென்றால் அவர்களை அதிகாரிகள் சந்திப்பதில்லை என்ற முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. அவ்வாறு செயற்படக்கூடாது. அவர்களுக்கு சேவையாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஆசிரியர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளுக்கான நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. தற்போது பல சிறுவர்கள் பாடசாலை விடுமுறைகள் காலங்களில் வீட்டுக்குள்ளேயே உள்ளனர். அத்துடன் பலர் டிஜிட்டல் திரைகளின் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளனர். இதன் காரணமாக அந்த சிறுவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சல்களுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் டிஜிட்டல் திரையினூடாக காலத்தை போக்கும் சிறுவர்கள் தற்போது கவலை, மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்றவற்றிற்கு சிகிச்சை பெறுவதற்காக அதிக அளவில் வைத்தியசாலைகளை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிறுவர்கள் மீதான தங்களது பொறுப்பு குறித்து பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் டிஜிட்டல் திரை பாவனையினால் சிறுவர்களிடையே கண் தொடர்பான குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழர் பகுதியிலிருந்து இராணுவம் பகுதியாக வெளியேறி வருவதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செலவினங்களை குறைக்க வேண்டிய தேவை அனுர அரசிற்கு உள்ளது என நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கான அழுத்தத்தை IMF-உம் ஐரோப்பிய ஒன்றியமும் கொடுத்திருக்கின்றது. இதனை அவர்கள் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் இராணுவ திறனின் எண்ணிக்கை குறைப்பு வேகமாக நடைபெற்று வருகின்றது. அதனால்தான் தமிழர் பகுதிகளில் பல நிலங்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் பதற்றம் தீவிரமடையும் நிலையில் 3ஆம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து விட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் தளபதியான வேலரி செலுஷ்னி என்பவரே தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தற்போது இரு நாடுகளுக்கு என்ற நிலையை விட்டு விலகி 3ஆம் உலகப் போர் என்னும் நிலையை அடைந்துவிட்டது. காரணம், உக்ரைன் போரில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா என்னும் 2 வல்லரசு நாடுகளின் நேரடி தலையீடு அதை உறுதி செய்கின்றது. இந்நிலையில் பிற உலக நாடுகளான வடகொரியா, ஈரான் மற்றும் குறிப்பாக சீனா போன்ற நாடுகளின் தலையீட்டினால் அது உக்ரைன் உடைய போர் என்ற நிலையை தாண்டி பெரிய போராக மாறியுள்ளது. உக்ரைன் போரில் வடகொரியா வீரர்கள், ஈரானுடைய ட்ரோன்கள், வடகொரிய மற்றும் சீன ஆயுதங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த போர் சர்வதேச போராகிவிட்டது. எனவே 2024ஆம் ஆண்டில் 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டது என்பதை உறுதியாக நம்பலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழல் வழக்கில் ஜாமீன் பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் போராட்ட வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் இப்போதைக்கு விடுதலையாக வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது ஊழல் வழக்கு உட்பட ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பாகிஸ்தான் தலைவர்களுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அளிக்கும் பரிசு எல்லாம் அரசு கருவூலத்திற்கு சென்றுவிடும். அவ்வாறு வழங்கப்பட்ட விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்றை இம்ரான் கான் பிரதமராக இருந்தபோது அரசு கருவூலத்திற்கு குறைந்த பணம் செலுத்தி முறைகேடான வழியில் எடுத்துக்கொண்டதாக ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் இம்ரான் கானுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கியது. அந்த ஜாமீன் கிடைத்த சில மணி நேரத்தில் தீவிரவாதம் மற்றும் இதர வழக்குகளில் இம்ரான் கானை ராவல்பிட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை இந்திய தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்புக்கு எதிர்வரும் டிசம்பர் 10ஆம் திகதி முதல் 23ஆம் திகதி வரை தேர்வு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 12ஆம் வகுப்புக்கு எதிர்வரும் டிசம்பர் 9ஆம் திகதி முதல் 23ஆம் திகதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் திகதி தேர்வுகள் முடிவடைந்து அரையாண்டு விடுமுறை தொடங்குகின்றன. வரலாற்றில் இன்று 1978 இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வீசிய கடும் புயலில் 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 2001ஆம் ஆண்டு கணனி குற்றம் தொடர்பான சாசனம் புடோபெஸ்ட் நகரில் கையெழுத்திடப்பட்டது. 2009 மகுயிண்டனாவோ படுகொலை. பிலிப்பைன்ஸில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், ஆதரவாளர்கள் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 2011 அரேபிய வசந்தம். யெமனில் 11 மாதங்கள் இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து ஜெர்மனிய ஜனாதிபதி அலி அப்துல்லா சாயி பதவி விலகினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.